தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, அதாவது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய மரணத்திற்கு பிறகு 100 ஆண்டுகள் கூட இந்த இயக்கம் உயிர் வாழும். புரட்சிகரமான ஒரு இயக்கமாக இருக்கும். அதற்கு ஒரு தலைவன் தோன்றுவானாங்க. இன்றைக்கி புரட்சி தளபதி விஜய் அவர்கள் தோன்றிட்டாங்க. அதாவது காலில் விழுந்து கூவத்தூரில் ஜோடி சேர்த்து கோடியை கொடுத்து வந்தவர் ராஜ அலங்காரத்தோட ஆட்சி புரிஞ்சார் 4 ஆண்டுகள். அதுக்கப்புறம் என்னங்க ஆச்சு? இப்போ பழனிமலை முருகன் மாதிரி இன்னொரு அவதாரம். அதாவது என்ன அலங்காரம் உங்களுக்கே தெரியும். அந்த அலங்காரத்தில் இருக்கிறாரு. இப்போ அந்த மானத்தையும் காப்பாற்றுறதுக்காக, பதவியை பெறுறதுக்காக திமுகவிடமே தூது போகக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. இப்போ எப்படி தெரியுமா? அண்ணன் கீழே போட்டிருக்க டவுசரு மோடி, இது ஆர்எஸ்எஸ், இது மேலே போடக்கூடிய சட்டை யாருது? திமுகவுது. ஆனால் ஆட்சி கட்டில் யாருது? அண்ணனுக்கு. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நியதி. அதாவது இன்றைக்கி புரட்சித் தலைவர் இருந்திருந்தாருன்னா என்ன எடுத்திருப்பார் தெரியுங்களா? சாட்டையை எடுத்திருப்பார். எடுத்து ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால், அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்ற புரட்சித் தலைவர் இன்றைக்கி அண்ணன் பழனிசாமியை எந்த ஒரு நிலைக்கு கொண்டு போயிருப்பார் யோசிச்சு பாருங்கள். அண்ணன் 10 முறை தோல்வியை அடைஞ்சவர் பஞ்சாமிர்தம் வாங்கிக்கிட்டு இன்றைக்கி ஓரமாக போய் உட்கார வேண்டியது, கனவு காண வேண்டியது தான். ஏன்னா கட்சி புரட்சி தலைவியாலும் புரட்சி தலைவராலும் வழிநடத்தப்பட்ட கோடான கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய இந்த பேர் இயக்கம் இன்றைக்கி தன் தலைவனை தேடி எடுத்துக்கிடுச்சு. யாருன்னா நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. இனிமேல் அதிமுக மெல்ல மெல்ல கரைந்து தளபதி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்தும். அதே நேரத்தில் தன்னுடைய கொண்ட கொள்கையினுடைய தலைவர்களாக முதுபெரும் தலைவர்களை வைத்திருக்கிறது மட்டுமல்லாமல் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியையும் வச்சு செயல்படக்கூடிய ஒரு இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இருக்குங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. அதிமுகங்கிற ஒரு கட்சியை இனி கரைந்து போய் கொண்டிருக்கிறது, காணாமல் போய் கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியோட தவறான முடிவுகளால். ஆட்சி அதிகாரம் வேணுங்கிறதுக்காக செயல்படக்கூடாதுங்க, மக்கள் நலனுக்காகவும் செயல்படணும். அதாவது மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை அமைக்க விடாமல் ஆளுநர் மூலமாக பாஜக ஏஜெண்டாக கைப்பாவையாக இருக்கக்கூடியவர் மூலமாக செயல்படுத்த துடிக்கும் போதும், கள்ளம் தரமாக மறுபடியும் மீண்டும் ஒரு ஆட்சி அமைக்க நீங்கள் விரும்பும் போதும் இதை நீங்கள் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் எதையுமே கவனிக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. மக்கள்கிட்ட எல்லா தகவல்களும் தரவுகளும் உடனுக்குடனே போய் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் நடுநிலையான செய்தியாளர்கள் மூலமாகவும் போயிட்டு தாங்க இருக்குது. புரிந்து கொள்ளுங்கள். அதாவது என்னை பொறுத்தவரையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் ஜனநாயக மாண்பை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர். அதாவது மக்கள் அளித்த தீர்ப்பை எப்போதும் சிறந்தாழ்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர். தன்னுடைய எதிர்க்கட்சி பணிகளை சிறப்பாக செயல்படக்கூடியவர். அவர் உங்களுக்கு கரம் நீட்டுவார் நினைக்காதீங்க. இந்த திமுகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் நான் இருக்கிற ஏரியாங்க, அதெல்லாம் அதில் நடந்துடாது, வேணால் பார்க்க சொல்லுங்கள் விஜயன்னு சொன்னார். விஜய் வந்தார் திருச்சிக்கு. வரும்போதே 4.5 மணி நேரம் ஏர்போர்ட்லேருந்து காந்தி மார்க்கெட்டுக்கு திருச்சியில் நிற்க சொல்லுங்கள், ஜெயிச்சு பார்க்கட்டும். ஜெயிச்சார், ஆட்சியும் பிடிக்க போகிறாரு. இனிமேல்